ஆ, அம்மா, நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? ம். சரி, சாப்பிட்டு போ. இல்லம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா லேட் ஆயிடும். ஏய், சாப்பிட்டு போன்னு சொல்றேன்ல. போய் கம்முன்னு உட்காரு. ம். நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஐயோ, போச்சுடா. சரி, அது இருக்கட்டும். இப்ப எதுக்கு சூப்பர் மார்க்கெட் போற நீ? 2 நாளைக்கு முன்னாடி தானே வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்தோம். அம்மா, கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் காலி ஆயிடுச்சுமா, அதான் வாங்கலான்னு போறேன். அப்படியா? சரி சரி. சரிம்மா, நான் அப்ப போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வானே. ம். ஆண்டி, யாரு? நான் ஹவுஸ் ஓனரோட பையன் ஆண்டி. கொஞ்சம் இருப்பா, வரேன். அது இருக்கட்டும். நீதான் ஹவுஸ் ஓனர் பையனாப்பா? ஆமா ஆண்டி. இவ்வளவு நாளா நான் டெல்லியில படிச்சிட்டு இருந்தேன். நேத்து சாயங்காலம் தான் ஊருக்கு வந்தேன். அப்படியா? நேத்து கூட நானும் உங்க அம்மாவும் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். ம்ஹும். சரி, என்னப்பா விஷயம்? நீங்க இன்னும் ரெண்ட் குடுக்கல போல இருக்கு. அதான் ரெண்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா என்ன அனுப்பி வச்சாங்க. அப்படியா? ம். காசு போய் ஏடிஎம்ல தான் எடுக்கணும். சாயங்காலம் எடுத்து வைக்கிறோம். பரவாயில்ல ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சாயங்காலம் வந்து ரெண்ட் வாங்கிக்கிறேன். சரிப்பா, சாயங்காலம் பாப்போம். ம். ஹலோ, சொல்லுமா. ஆ ஏன் எங்கடி இருக்க? மா, சொல்லிட்டு தானமா வந்தேன். சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா. அப்படியா? சரி, நீ வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்டி? மா, இப்பதானமா வந்தேன். நான் வரதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். என்ன விஷயம் சொல்லு. வீட்டுக்கு வரப்போ ஏடிஎம்க்கு போய் ஒரு 15,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துரு, சரியா? 15,000மா? எதுக்குமா? வீட்டு வாடகை இன்னும் தரலடி. சாயங்காலம் ஹவுஸ் ஓனர் பையன் வரேன்னு இருக்கான். அதுக்கு தான் பணம் வேணும். ஓ, அப்படியா? சரி சரி, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். சரி. வாடி, உள்ள வா. ம். என்னடி, காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாமா, 2 நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது, 2 நெயில் பாலிஷ் வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிட்டு வரியா? சரி, பணம் எடுக்க சொன்னேனே, எடுத்துட்டு வந்தியா? ம், எடுத்துட்டு வந்துட்டேம்மா. குடு. ம். சரி, வா. ஹலோ. ஹாய் ஸ்வேதா, ஹாய், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அது இருக்கட்டும், நான் ஒரு 1 மணி நேரமா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்கல. ரொம்ப பிஸியா? ஆமாங்க, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதான் உங்க காலை எடுத்து பேச முடியாம போயிடுச்சு. சரிங்க, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஞாபகமாகவே இருந்தது. அதான் உங்கள்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். நம்மளும் ரொம்ப நாளாக ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை நேரில் மீட் பண்ணணும் போல இருக்குங்க. இந்த வீக்கில் நம்ம நேரில் எங்கேயாவது மீட் பண்ணலாங்களா? ஹலோ, நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி என்ன ஒரு 4 மாசம் இருக்குமா? இப்போ ஒரு 3 மாசமா தானே 2 பேரும் ஃபோன்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம்.
அதுக்குள்ள மீட் பண்ணணும்னா எப்படிங்க? இன்னும் 1 மாசம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். என்னது, இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணணுமா? ஐயோ, நான் ரொம்ப பாவங்க. உங்களை எப்படா நேர்ல மீட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த வாரத்துல மீட் பண்ணலாம் ப்ளீஸ். ம், சரிங்க, பார்க்கலாம். ஹலோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆவலா இருக்குங்க. ப்ளீஸ்ங்க, இந்த வாரத்துல ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் இருந்தா சொல்லுங்க, மீட் பண்ணலாம். அப்படியா? சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீங்க வர ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பீங்களா? ஹலோ, நீங்க மீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் எப்போ வேணா ஃப்ரீ தாங்க. எப்போ மீட் பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க. சரி, வர ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீ டைம் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நம்ம மீட் பண்ணலாம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் இருங்க, யாரோ வர மாதிரி இருக்கு, அப்புறம் பேசலாம். சரிங்க. ஆண்டி ஆண்டி ஆண்டி, யாருங்க நீங்க? நான் ஹவுஸ் ஓனரோட பையங்க. ஆண்டி இல்லைங்களா? சாயங்காலம் வீட்டு வாடகை தரதா சொல்லியிருந்தாங்க. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா உள்ள வேலையில இருக்காங்க போல இருக்கு. நான் போய் வர சொல்றேன். சரி. அம்மா, அம்மா, ஏண்டி கத்துற? என்ன விஷயம்? ஹவுஸ் ஓனரோட பையன் வந்திருக்காரு. வீட்டு வாடகை கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தல, அதை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. ம், சரி. இந்தாப்பா, இதுல 15,000 இருக்கு, ம். எண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஹலோ. ஹலோ, என்ன வாய்ஸ் டல்லா இருக்கு? தூங்குறீங்களா? இல்லைங்க, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா உங்கள்கிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதுக்கு தாங்க கால் பண்ணேன். அப்படிங்களா? நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசலான் இருந்தேங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்குதே. சரி, என்ன விஷயமா என்கிட்ட பேசலான்னு இருந்தீங்க, சொல்லுங்க. உங்களால எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுங்களா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்புங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. ஹெல்ப் பண்ண முடியுமா? பணம் வேணுங்களா? எவ்வளோங்க வேணும்? ஒரு 25,000 தேவைப்படுதுங்க. எங்க அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும். கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்களா? நாளைக்கு காலையில அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணுங்க. யாரை கேட்கறதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க. ஐயோ, என்னங்க உதவி கிதவின்னு பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நான் தரேங்க. ஆமாம், பணத்தை எப்படிங்க தர்றது? ஃபோன்பே இல்ல கூகுள் பே நம்பர் அனுப்பவா? இல்லைன்னா நான் உங்களுக்கு ஸ்கேனரை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்களா? ஓகேங்க, நீங்கள் ஸ்கேனரே அனுப்புங்க, நான் சென்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, என்ன வெளியே ஆள் மாதிரிலாம் பார்க்காதீங்க. நானும் உங்கள் ஃபேமிலி மாதிரி தான். நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.